வந்து கேளுங்க. இப்போ ஆமாம், இங்கே வந்து தான் கேட்டால் தான் அவங்களோட இது இந்த ஒளிப்பதிவில் ஆகும், வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்க போகிறேங்கிறத முதல்ல கேட்டுக்கோங்க வர்றவங்கிட்ட. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பிரபஞ்ச மக அகத்திய வாழை சேவ சித்த சபையில் இருந்து வந்த தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். தந்தையார் சிவமக வாழை சித்தர், தாய் அன்னை பராசக்தி நடத்திய சிவமக வாழை சித்தர் நடத்தும் அபிஷேகத்தின் பிரதோஷம் மற்ற நாள்கள் விட சனி பிரதோஷத்தின் மகிமை நன்மைகள் என்ன ஐயா அகத்திய பெருமானே? இரண்டாவது, எனக்கு நேற்று பரலோகம் சென்று இருப்பேன். வெள்ளிக்கிழமை அன்று எனக்கு உயிர் கொடுத்த என் வாழை சித்தர் ஐயாவும் என் திரிபுர சுந்தரி குட்டி பாப்பாவும் எனக்கு வந்து உதவி செய்தார்கள் ஐயா. அப்போ வந்து அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணும் எங்கேயோ சர்ச்சிலேருந்து வந்தாங்க ஐயா. வெள்ளிக்கிழமை 11 மணி அளவில் நான் உப்புத்தூருக்கு என் கணவரும் நானும் சென்று வந்தோம் ஐயா. அந்த இடத்தில் ஒரு சூறாவளி காற்று பயங்கரமாக வந்தது ஐயா 12 மணி அளவில். அப்போ என் தந்தை சிவமகா வாழை சித்தரும் என் குட்டி பாப்பா திரிபுர சுந்தரியாக வந்து என்னை காரில் அழைத்து ஜிஹெச்சுக்கு உப்புத்தூரில் பெட்டில் சேர்த்து எனக்கு கொஞ்சம் சுயநினைவு இல்லை ஐயா. என் கணவர் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்து அனிதா அனிதா என்று கத்தினார் ஐயா. நான் என் சேலை சைக்கிள் வீலில் பைக் வீலில் சிக்கியது. புரிஞ்சுக்கிடுச்சு, நான் சொல்லிடுறேன் அகத்திய பெருமான்ட்ட. சரி, அதாவது இந்த அம்மா வந்து ஏற்கனவே நீ கேட்கலையாத வண்டானத்தில் கேட்கலையோ ஐயாவுக்கு? சரி 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 நான் சொல்லி நூலில் இருந்து கேட்கல. ஓம் அகதீசாய நமக. இந்த அம்மா வந்து கணவரோட வந்து இதில் போயிருக்கு, அது 2 வீலரில் போகையில் அது வந்து விபத்துக்குள்ளாகி இந்த சேலை வந்து அந்த 2 வீலரில் அந்த வாகனத்தில் சிக்கி இந்த அம்மா இழுத்து செல்லப்பட்டு அங்கங்கே அடி விழுந்து ரொம்ப மதிமயங்கி ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய தருணத்தில் அங்கிட்டு கூடிய ஒரு வாகனம் வந்திருக்கு. அந்த வாகனத்தில் இருந்தவங்க வந்து காப்பாற்றியிருக்காங்க. அவங்க வந்து இவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க கூட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவ வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் அப்படி அந்த கேரிங் அந்த இதாகிடுச்சு, அவளுக்கு மதிமயங்கிய நிலை. கூட்டு கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அங்கே சிவமகா வாழை சித்தனோட ரூபத்தையும் பாலதிரிபுர சுந்தரியாவும் அவங்க காட்சி இது மதிமயங்கிய நிலையில் அவங்க கண்டிருக்காங்க. அந்த விஷயத்தையும் இந்த அம்மா அது அவங்களுக்குள்ள நடந்த சபையோட தொடர்பில் என்ன இருக்குது, உயர் சூட்சமம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறத நோக்கத்திலையும் அதற்கு அடியே வந்து அது சனிப்பிரதோஷத்தை பற்றி எத்தனையோ முறை அகத்திய பெருமான் சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த நிகழ்வில் வந்து மீண்டும் சனிப்பிரதோஷத்தை சொல்லதுக்கு அனுமதி இருந்தால் வணங்கி நிற்போம். என்ன உயர்வான ஆன்மீக உயர் சூட்சம வினாக்களுக்கெல்லாம் எங்கும் காணா நிலையாக யாரும் எங்கேயும் பகிராத நிலைவாக இறைவனே வந்து விடையளிக்கும் நிகழ்வு தான் இங்கே நிகழ்ந்துருக்குன்னு சொல்லி நானும் உங்களுக்கு அகத்திய பெருமானை வணங்கி அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகப்பிரபஞ்ச மகாநாயகனே வருக முக்கத்து முக்கோடி ரூபாயா போட்டி நபகோடி ரூபாயா போட்டி தவமுனியே சிவமுனியே பெருமுனியே பேராற்றலே பெருங்கருணை வடிவவே பெருஞ்சபை கொடுத்து பெருநூல் கொட்டு பெருமிதமாக பிரபஞ்சத்தை ஆளுகின்ற நிலை கொடுத்தவனே போற்றி போற்றி என அகத்தியத்தை வணங்கி நிற்கின்றோம், ஜெகத்தியத்தை வணங்கி நிற்கின்றோம், வரவேற்று நிற்கின்றோம். மீண்டும் உயர்நிலை உயர் ஆதி நிலைதனை ஆதி சிவநிலைதனை தவநிலையாய் பெற்ற சித்தன் சிவசபை ஆசானாய் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய உயர் சீடர்கள் உண்மை சீடர்கள், உயர் சீடர்கள் உண்மை சீடர்கள் என்கின்ற வார்த்தை நிலைக்குள் அவரவர்கள் அடிநிலைதனை புரிந்து கொள்ள வேண்டும். கால நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நேற்றைய முன்தினம் சென்ற ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு என்கின்ற நிலையில் சபை நாடி வருகின்ற சீடர்களுக்கு உயர் சீடர்கள்
உயர்மை இல்லாத சீடர்கள் என்று பொருள் எம் சபையிலிருந்து வழங்கும் நிலை இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். எக்காலகட்டத்திலும் சபை நாடி வருகின்ற சீடர்கள் இச்சபை உயர் சபையே, சித்தனுக்குள் அத்துணை பிரம்மாண்ட ஆற்றலும் இருக்கின்றது என்று அவனை வாழும் குருவாக ஏற்று நிற்கின்ற ஒரு சீடன் உணர்ந்த அந்நொடியே அவன் உயர் சீடனாக சபைதனிலே கௌரவிக்கப்படுகின்றான் சித்தகணங்களின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவரவர்களுக்குள் இருக்கக்கூடிய பேதமை நிலைகள் யாம் உரைத்தவாறு சித்தனவன் உரைக்கின்றவாறு அவரவர்கள் தன் இகலோக நிலைதனில் இருக்கக்கூடிய மாற்று மனிதர்களிடம், தன்னை சார்ந்த உறவாளர்களிடம் இருக்கக்கூடிய பேதமை நிலைகளை எல்லாம் களைந்தெறிந்து எத்தகைய உயர்நிலை இகலோகத்தில் பெற்றுவிட முடியும், அவையெல்லாம் மானிடர் உருவில் மானிடர் வாழ்த்துகின்ற அது உயர்நிலை இல்லா தாழ்நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இகலோகத்தில் நீர் எத்துணை உயர்நிலையில் வாழ்த்து நிலைகளை பெற்ற பொழுதும் அவைகளையெல்லாம் அவ்வாழ்த்து நிலைகளை எல்லாம் இறைவன் எமக்கு கொடுத்த கொடை, அவன்தான் அத்தகைய வாழ்த்துக்குரியவன் என்கின்ற நிலைதனை ஏற்று நிற்கின்றவன் அவ்வுயர் நிலையை ஏற்க மறுப்பான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்நிலையை, உயர்நிலை என்று எதை கூறுகின்றோம் அகத்தியன்? இகலோகத்தில் வாழ்த்துக்கள், அவர்களுக்கு வருகின்ற மலர் மாலைகள், வாழ்த்தொளி கோஷங்கள், வாழ்கவென்கின்ற கோஷங்கள் எல்லாம் வெற்று நிலைகளே இகலோகமதில் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைகளை துரைக்கின்ற ஒருவன், புகழ் தேடி செல்லாத ஒருவன், பெருமைகளை தேடி செல்லாத ஒருவன், அத்தகைய பெருமை புகழ் நிலைகளை நாடாத ஒருவனை பெருமையும் புகழும் தேடி வந்து நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்துணை நிலைகளும் நாடி வந்து நிற்கும் அவனோடு அவன் நிலையோடு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. ஓம் அகதீஷாய நமக. முடியை துறக்கின்ற பொழுது, புகழை துறக்கின்ற பொழுது, பெருமையை துறக்கின்ற பொழுது அத்துணை நிலையும் வாடி வரும் நாடி வரும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு நாடி ஓடி வந்த நிலைதான் கிடைத்த பெருமையும் புகழும் தான். எவர் கொடுத்த பெருமை, எவர் கொடுத்த புகழ் எம் சபைக்கு, சித்தனுக்கு, வாழும் குருவிற்கு, சீடர்களுக்கு எனில் சிவம் கொடுத்த கொடை பெருமையும் புகழும் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்று அதிகாலை வேலைதனில் நடந்தேறிய நிகழ்வு இருக்கின்றதே. சித்தனது உறவாளருடைய இல்லத்திலிருந்து சித்தனை கண்ணும் கருத்துமாக காத்து நிற்கின்ற அற்புதமான தாய் தந்தையரின் இல்லத்திலிருந்து புறப்பட்ட அத்தகைய வாழ்த்தொளி கோஷங்களுக்கு இடையே சித்தன் நடந்து வந்த நிகழ்வு, அவன் நடந்து வந்தது இகலோக அத்தகைய நிலத்தில் அல்லவென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நடந்தேறிய நிகழ்வுதனை எம் சீடர்கள் கண்டார்கள், உயர் சீடர்கள் காண்கின்றார்கள். அது வானுலகில் தேவர்கள் சித்தர்கள் புடைசூழ, அத்துணை நாயன்மார்கள் ஆழ்வார்கள் புடைசூழ, இறை சூழ் தேவகணங்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று அவனை அழைத்து வந்த அற்புதமான ஊர்வலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது பெருமையையும் புகழையும் இழந்த நிலைக்கு, தன்னை அர்ப்பணித்த நிலைக்கு கிடைத்த புகழும் பெருமையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிகழ்வோடு அந்நிகழ் நிலையோடு வருகின்ற சீடர்களை முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் முதல் வரிசையில் அமர வைக்கின்றோம். இங்கு இரண்டாவது வரிசை இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சீடன் எனில், உண்மையான சீடன் எனில் அவன் முதன்மை சீடனே. இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது என்ற வரிசைகள் இல்லை எம் சபையில். சித்தனுக்கு முன்பாக, அகத்தியனுக்கு முன்பாக நேரடியான சீடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எங்கும் சென்று பார்க்கின்ற பொழுது இவன் உரைத்தவாறு மகான்கள் போல் அமர்ந்திருக்கின்ற இடத்திற்கு அருகாமையில் கூட செல்ல இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இகலோகத்தில் வாழும் குருவாக சிவமாக இவன் தென்படுகின்றான் எனில், இவனுக்கு அருகாமையில் வந்து அமர்ந்து இவனுடைய உரை வார்த்தை சிவ உரை வார்த்தையாய் கேட்கின்ற அற்புதமான அத்தகைய பேருதனை பெற்றவர்கள் எம் சீடர்கள் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீஷாய நமக. உண்மையில் சிவம் இவனுக்குள் இருந்து பணியாற்றுவதை
இவர்கள் பணியாற்றுகின்ற பொழுதெல்லாம் காண்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இல்லத்திலிருந்து உரையாடுகின்றான், இல்லத்தில் வலம் வருகின்றான், இல்லத்தில் இருக்கின்ற குழந்தைகள் மழலையின் உரைநடைக்குள்ளிருந்து சித்தன் உரையாற்றுகின்றான். வாளை தேவியாக சிவபெருமானாக அகத்தியனாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை பெற்ற அர்ப்பணிப்பு சரணாகதி பெற்ற சீடர்களுக்கு, அந்நிலை பெற்ற அர்ப்பணிப்பு சரணாகதி பெற்ற சீடர்களுக்கு நிச்சயமாக சிவமகா வாழை சித்தன் அவர்கள் பயணப்படும் பொழுதும் சயனத்தில் இருக்கும் பொழுதும் பணியாற்றுகின்ற பொழுதும் நிச்சயமாக ஒன்றாக இருக்கின்றான் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. வாழும் குரு உங்களோடுதான் வலம் வருகின்றான், உங்களை சுற்றிலும் தான் வலம் வருகின்றான், உங்களுக்குள் தான் வாழ்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு குருவை, உண்மையாக ஒரு குருவை நீங்கள் அவன் திருவடியை இறுக பற்றி பாருங்கள். உதாரணத்திற்கு ஒன்று கூறுகின்றோம். திருமுருக பெருமானுடைய திருவடியை மட்டும் ஒருவன் இறுக பற்றுகின்ற பொழுது எந்நிலைக்கும் செல்லக்கூடாது, எத்தகைய ஆலயத்திற்கும் செல்லக்கூடாது. திருமுருக பெருமானுடைய திருவடியை மட்டும் இறுக பற்றி என்னால் ஒன்றுமில்லை, உன்னால் தான் இயலும் என்று நினைந்து வளம் வந்து பாருங்கள். முருகப்பெருமான் காட்சி கொடுக்கவில்லை எனில் அகத்தியன் கைலாயத்திற்கு இடம்பெயர்கின்றோம் சபையை. ஓம் அகதீஷாய நமக. நிச்சயம் நடந்தேறும் சீடர்களே அகத்தியன் சூளுரைக்கின்றோம். அதுபோல் வாழும் குருவிற்குள் தான் அண்டம் அடங்கி இருக்கின்றது. இவன் அண்டம் தான் உங்கள் பிண்டம், உங்கள் பிண்டம் தான் இவன் அண்டம் என்கின்ற நிலையோடு வளம் வருகின்ற சீடர்களுக்குள் சித்தன் வாழ்கின்றான். அது நிதர்சனமான உண்மை. உண்மைதான் அத்தகைய சீடரை காத்து நின்ற நிகழ்வென்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. இடர் வருகின்ற பொழுதெல்லாம், இடறி விழுகின்ற பொழுதெல்லாம், இன்னல் வருகின்ற பொழுதெல்லாம் காத்து நிற்கின்றான் நிச்சயமாய் வாழும் குரு என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இதனை எம் சீடர்கள் நிச்சயமாக உணர்கின்றார்கள், உணர்ந்து வருகின்றார்கள், இவனோடு வாழ்கின்றார்கள். இவன் நினைப்பதை அவன் உரைக்கின்றான், அவன் உரைக்க நினைப்பதை இவன் முன்தினமே உரைத்து விடுகின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. சீடனுக்குள் எழும் ஆசிநிலை வார்த்தை மொழிகள் சித்தனுக்குள் இருந்துதான் வருகின்றது எனில் இதில் ஆச்சரியப்பட ஆச்சரியம் என்ன இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. இவன் நினைப்பது நூலிலிருந்து எழும், நூலிலிருந்து எழுவது இவன் சிந்தைக்குள் புகுந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இதுதான் பிரபஞ்ச தொடர்பு. வாழும் குருவிற்கும் இறை சீடனுக்கும் இருக்கக்கூடிய பிரபஞ்ச தொடர்பு. இவன் எவ்வாறு உரையாடுகின்றான், எதனை கற்றான், பயின்றான், எத்தகைய மன்றத்திற்கு சென்று இவன் பயின்று வந்தான், எத்துணை இதிகாச புராணங்களை கற்றான். ஒன்றுமில்லை, ஒன்றும் கிடையாது. வாழ்கின்ற காலங்கள் இது நாள் வரை, கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இவன் இகலோக பணியாற்றி கொண்டிருந்தான். இகலோக பணியாற்றுகின்ற பொழுதும் இவனோடு பணியாற்றி கொண்டிருந்தான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. ஒருவன் எத்தகைய பணியை வேண்டுமானாலும் ஆற்றலாம். இகலோகத்தில் இவன் உரைத்தவாறு அத்துணை நிலைகளையும் பெருக்கிக் கொள்ளலாம். செல்வங்களை, குழந்தை செல்வங்களை, மனைவிமார்களை, சொந்த பந்த உறவுகளை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும்? தாமரையிலை தண்ணீர் போல் வைத்திருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வைத்திருக்க வேண்டிய நிலை அல்ல, அது இருக்க வேண்டிய நிலை என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு இலையின் மேல் தான் அத்துளி இருக்கின்றது. ஆனால் துளியை விட்டு இலை அகழ்வதில்லை, இலையை விட்டு துளி அகழ்வதில்லை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய இல் யோக சந்நியாச நிலையைத்தான் எம் சபை கற்றுக் கொடுக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. இன்பமாக வாழுங்கள், இன்பமுற்று வாழுங்கள், மாற்றானை இன்பம் அடைய வைத்து வாழுங்கள் என்றுதான் அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. மாற்றான் நிலைக்குள் இருக்கும் துன்ப நிலை கண்டு நீர் வாட வேண்டும், வருந்த வேண்டும், அவன் துன்பம் படுகின்றான் என்று நீர் மகிழ்வுறுகின்ற பொழுது அத்துன்பம் மாற்று சுழல் நிலையில் வருவதற்கு எத்துணை நாளிகை பொழுது வேண்டும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. வாடிய பயிர் நிலைகளை கண்ட பொழுதெல்லாம் வாடி நிற்கின்ற வள்ளல் தன்மை கொண்ட மகான் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஆற்றல் எது, அந்நிலை எது? தானம் 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 தர்மம் என்று உரைக்கின்றோம் அகத்தியர். ஓம் அகதீஷாய நமக. வழங்கி பார், கொடுத்து பாருங்கள், உம்மிடம் வந்த அத்துணை நிலையும் தஞ்சமடையும், ஐஸ்வர்யம் உமது கால்களை பற்றி நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. மடியை அவிழ்த்து பார்,
நீர் மடியை அவிழ்த்து விட்டு பார். நீர் வேண்டாம் வேண்டாம் என்று கூறுகின்ற அந்நிலை உமை நாடி வந்து அடையும் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதான் இறை மகா சிவசபையின் நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. வழங்கினான் வழங்கினான், கொடுக்கின்றான் கொடுக்கின்றான், கொடுத்து கொண்டே இருக்கின்றான், கொடுத்தான், தான் பெற்ற செல்வங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றான், இனியும் கொடுப்பான். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சித்தனுக்கு கிடைத்த அற்புதமான பெரும் புதையல் தான் இத்தகைய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்ச மகாசபையும் ஆதி கைலாய இறை சூட்சம நூலும் இவனுக்கு கிடைத்த பெரும் புதையல் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய. புதையலை பெற்றுக் கொடுத்த அத்தகைய நிலை எண்ணி அகத்தியன் யாம் அகமகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய பேராற்றலை சுமந்திருக்கின்ற சிவசபை ஆசானை சுமக்கின்ற ஒவ்வொரு சீடனையும் சித்தன் சுமந்து கொண்டிருக்கின்றான். அவன் சிரசில் அமர்ந்திருக்கின்ற ஒரு சீடனுக்கு கூட இகலோக நிலையில் துன்பம் விளைவிக்க ஒரு காலம் இவன் சம்மதிக்க மாட்டான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது எல்முனை அளவு சபையை சித்தனை நம்பிய நிலைக்கு கிடைத்த வெற்றி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிறிதளவு ஒரு நொடி பொழுது இவன்தான் என்று எண்ணுகின்ற நிலைக்கு கிடைக்கின்ற அற்புதமான பரிசு. இவன்தான் அனைத்தும் என்று எண்ணிவிட்டால் என்ன கிடைக்கும்? சீடர்களே, சிந்தைக்குள் நினைந்து பாருங்கள். ஓம் அகதீஷாய. மானிடர்களே, நினைந்து பாருங்கள். இறைவன் இவன்தான், இவன்தான் எனில் இவனை விட்டு விடுங்கள். அகத்தியன் வளர்த்த சித்தனிவன், அகத்தியன் வளர்த்த சிவசபை ஆசான். இச்சபை இருக்கட்டும். ஒரு சபை இகலோகத்தில் இருக்கும் எச்சபையை வேண்டுமானாலும் உண்மையான சபையாக இருக்குமெனில் அச்சபையினுடைய ஆசானை இருக பற்றி பாருங்கள். அப்பொழுது தெரியும் உங்களுக்கு இறையாற்றல் என்னவென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒருவனை இறுக பற்ற வேண்டும். எவ்வாறு? யாம் உரைத்தவாறு சக நண்பனை, சக ஊழியனை, சக உறவாளனை, தன்னோடு பிறந்தவனை, அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்து தன்னை உணர்ந்து தான் தனக்குள் உணர்ந்து அவனை உணர்ந்து நீர் இறுக பற்றுகின்ற பொழுது அவன் தானடா சிவம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவன் தான் சிவம். உமக்குள் இருக்கும் சிவத்தை அடையாளம் காட்டுகின்ற அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றான். அடையாளம் காட்டிவிட்டால் நீ சிவம், நீர் உணர்ந்து விட்டால் நீதான் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு சிவமாக மாற்றுகின்ற பணியைத்தான் சித்தன் மூலமாக அகத்தியன் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தொடுத்த வினாவிற்கு அத்தகைய சீடருக்கு நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட பிரதோட நிகழ்வு என்பது இகலோகம் அறிந்த உண்மை. அது யாம் எத்தனையோ சித்தன் உரைத்தவாறு பல்வேறு சற்சங்க நிகழ்வுகளில் சாதன நிலைகளில் அகத்தியன் உரைத்திருக்கின்றோம். அத்தகைய பிரதோட நிகழ்வு என்பது அவன் உண்ட அத்தகைய ஆழகால விடம் அவனுடைய உடம்பிற்கு சென்று அவனுக்கு பாதிப்பு வந்து கூட கூடாது. பார்வதிக்கும் தன்னுடைய கணவன் மேல் அத்தகைய பற்று என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அது பற்றில்லா பற்று. ஏனெனில் பற்றியவனை இவன் பற்றி வைத்திருக்க வேண்டும் அல்லவா, அதற்காக இவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவனை காத்த பற்று நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அற்புதமான நிலை அவ்வேளைதனில் அவனை வணங்குகின்ற பொழுது அத்தகைய நிலை படிப்படியாக குறைகின்றவாறு, அந்நிலை அத்தகைய வினை நிலை படிப்படியாக குறைகின்றவாறு கர்ம வினை நிலைகள் சீடர்களை மானிடர்களை விட்டு படிப்படியாக குறைகின்ற வேளைதான் அத்தகைய பிரதோட வேலை என்று அகத்தியன் உரைத்து, அது அத்தகைய சிவபெருமானை எத்தகைய வேளையில் அது சென்று தாக்கியது? யாவருக்கும் சனி அவனவனுடைய பணிதனை செய்கின்றான் அல்லவா, அவனுக்கும் சிவனுக்கும் ஆற்றிய சனியின் வேளைதான் அவ்வேளை எனில் சனி அத்தகைய நாளன்று வருகின்ற பிரதோடம் அதி உச்சகட்ட ஆற்றல் கொண்ட நாளாக அது இகலோகமதில் கடைபிடிக்கப்பட்டு சனி பிரதோடம் எனில் அது பிரபஞ்சத்திலே அது அது அதி உயர் உன்னத நாளாக கொண்டாடப்படுகின்றது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமான பிரதோட நிகழ்வு மட்டுமல்ல, ஒவ்வொரு வேளைகளிலும் இது இகலோகத்தில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்ற சீடர்கள் மானிடர்கள் இறையாளர்கள் இறை தொடர்பாளர்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்றார்கள். ஒவ்வொரு விழா காலங்களிலும் அதற்குரிய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்று இது பக்தி மார்க்க நெறியில் செல்கின்ற மானிடர்களுக்கு உரிய ஒரு நிலை. யாம் அகத்தியன் ஒன்று உரைக்கின்றோம். அணு அளவும் அணு பொழுதளவும் இறை உனை நீங்காதிருக்கின்ற அற்புதமான ஆற்றல் வேண்டும், ஆசி வேண்டும் என்றுதானே கேட்கின்றோம். சிவத்தை, இறைவனை அணுப்பொழுதும் உமை மறவாதிருக்கின்ற நிலை வேண்டும் என்றுதானே கேட்கின்றோம்.
அப்படி என்றால் பிரதோட கால வேளைகளில் நீ சென்று வணங்குகின்ற பொழுது மற்ற வேளைகளில் இறைவனை மறந்து விட்டாயா என்ன என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறையின் நாமத்தை, ஒரு சித்தனின் சிவசபை ஆசானுடைய நாமத்தை, ஒரு திருமுருக பெருமானுடைய நாமத்தை உரைக்க ஒரு நாமத்தை மட்டும் உரைத்து பாருங்கள். அது எந்நாமமாக இருந்த பொழுதும் உரைத்து பாருங்கள். என் நாமம் அதை உரைத்து பாருங்கள். அந்நாமம் உள்ளுக்குள் நீங்கள் வாய் திறக்காவிடினும் உரைத்து கொண்டிருக்கும், உள்ளுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதான் இறையை அனுப்பொழுதும் நீங்கா நிலை, சிவசபை ஆசானை வாழும் குருவை நீங்காதிருக்கும் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை பெற்றவன் எத்தகைய பிரதோட நிலைக்கும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டாமடா. ஓம் அகதீசாய நமக. சிவம் நீதானடா, உனக்குத்தானடா அபிடேகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உனக்குள் நிகழ்கின்ற அபிடேகங்களை காணாது அங்கிருக்கின்ற சிவத்தின் அபிடேகத்தை காண செல்வது ஏன் என்ற அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இது பக்தி மார்க்க நிலைக்குரிய மாணவர்களுக்கு, இறையாளர்களுக்கு உரைக்கும் உரையல்ல. சித்த ஞான நிலை நோக்கி அற்புதமான பயணத்தை மேற்கொள்கின்றவர்களுக்கு உரைக்கும் உரை என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய. ஏனெனில் ஞானப்பட்டறையில் ஞானத்தை மட்டும்தான் கற்றுக் கொடுப்போம். ஞானம் என்பது என்ன? ஞானம் என்கின்ற வார்த்தைக்குள் இருக்கும் அர்த்தத்தை உணர்ந்து கொள்வதுதான் உயர் ஞானம் என்ற அகத்தியன் கூறும். ஓம் அகதீசாய நமக. ஞானம் என்றால் என்ன? இதிகாச புராணங்கள், ராமாயண, மகாபாரதம், சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி இத்தனையும் கற்று சமஸ்கிருத மொழிகளிலே உரையாடுகின்ற நிலைகள் ஞானமல்லவென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு நொடி போதும் ஞானமடைய. அத்தகைய மரத்திற்கு அடியில் சென்றுதான் அவன் ஞானம் பெற்றான் என்று கூறுவார்கள். அத்தகைய மரத்தை தேடி அலைவார்கள். மரத்தில் அடியில் அமர்ந்ததால் ஞானம் பெறவில்லையடா சீடர்களே, மானிடர்களே. ஓம் அகதீசாய நமக. ஞானம் மரத்திற்கடியில் அமர்ந்ததால் பெறவில்லை, அவன் ஞானம் பெற்று அமர்ந்த மரம் அந்த மரம் என்று அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. ஞானம் பெற்றவுடன் அமர்ந்த மரம் அது அந்த மரம் ஆகிவிட்டது. நீ எங்கு அமர்ந்தாலும் அது ஞான பீடம் தான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உணர்ந்து, ஒரு நொடி உணர்ந்து, உன்னை உணர்ந்து, தன்னை உணர்ந்து, தான் யார் என்பதை உணர்ந்து ஒருவன் அமர்ந்து பார். அமர்ந்த அந்நொடி சிவமகா வாழை சித்தனுடைய அற்புதமான திருவுருவ படத்திற்கு அருகாமையில் அடியில் அமர்ந்து பார். நீர் புத்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். உன்னை புத்தனாக்குவதும் உன்னை சித்தனாக்குவதும் சிவமாக்குவதும் வாழும் குருவின் கரத்தில் தானடா இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவன் கரத்தை, அவன் தாளினை இறுக பற்றி பார். நீர் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கற்றுக் கொடுக்கின்ற நிலை இருக்கின்றதே, கற்று அதனை கொடுக்கின்ற நிலைதான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கற்றதை முழுவதையும் கொடுக்க வேண்டும். இவன் உரைத்தவாறு எதையும் உரைக்க மாட்டார்கள், அமர்ந்திருப்பார்கள், வாய் திறக்க மாட்டார்கள். மௌனமாக இருந்தால் அவனிடம் இருந்து எதையடா பெற முடியும்? மௌனமாக இருக்கின்றானாம். 48 நாள் மௌனமாக இருக்கின்றானாம் சித்தன். அவனிடம் சென்று என்ன நீர் பெற்றுவிட முடியும்? உபதேச மொழிகளை பெற்றுவிட முடியுமா? என்ன உணர்ந்து வந்தாய்? நீயும் வீட்டில் வந்து மௌனமாக இருக்க வேண்டும். ஏதாவது உள்ளுக்குள் உணர்நிலை வேண்டும் அல்லவா? எதை உணர்ந்தாய்? ஒரு நொடி உன்னை உணர்ந்து உபதேச மொழிகளை நீர் கேட்டு பார். நீர்தான் சிவம் என்று உரைக்க அகத்தியன் சிவசூட்சம நூலின் மூலமாக கூறிக்கொண்டிருக்க. ஓம் அகதீசாய நமக. உனக்குள் தான் ஒவ்வொரு உயிரும் சிவம். இதை நூல்களில் புத்தகங்களில் படித்து விடுவார்கள். ஆமாம், அனைத்தும் சிவம். அருகில் இருக்கும் வீட்டுக்காரன் சுத்தி இருப்பவனிடம் அத்துணை பேரிடமும் இவன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பான். ஏன் அவனுக்குள் சிவம் இல்லையா? நீர் வளர்க்கின்ற அத்தகைய ஒவ்வொரு உயிரினம் இருக்கின்றதே, அவ்வுயிரினத்திற்கு தவிர உன்னுடைய இல்லத்தை தேடி வருகின்ற வேறு உயிரினத்தை விரட்டி அடிப்பான். இவ்வுயிரினத்திற்கு சாதம் இடுவதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். அதை விரட்டுகின்ற பொழுது அத்துணை உயிர்களுக்குள் சிவம் இருக்கின்றாய் என்கின்ற நிலைதனை அறிந்து ஒருவன் வலம் வருகின்ற பொழுது தன்னைத்தான் அடிபணிந்து தாழ்பணிந்து தனக்குள் தன்னை அடிபணிந்து ஒரு மாற்றானை கண்டு நீர் வணக்கமிட்டு பார். நீர் உமக்கு எது வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அகத்தியன் கூறுகின்றோம், இத்தகைய பிரபஞ்சம் எமை கண்டு அஞ்ச வேண்டும், எமை கண்டு வணங்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், மற்றவன் என்னை கண்டு வணங்க வேண்டும் என்று நினைத்தால் நீர் வணங்கினால் வணங்கிவிட்டு போக போகின்றான். நீர் வழங்கி பார், அவன் வழங்குவான் பன்மடங்கு.
நீர் தலை குனிந்து பார், உன்னை விட 2 மடங்கு தலை குனிந்து உன்னை வணங்குவான். நடக்கின்றதா நடக்கவில்லையா பிரபஞ்சத்தில்? ஓம் அகதீஷாய நமக. தாழ் பணிகின்ற பொழுது ஒருவன் ஆளுகின்ற நிலைதனை பெறுகின்றானடா சீடர்களே. ஆளுமை தன்மை என்பது என்ன? எவனை ஆள வேண்டும்? மற்றவனை ஆள்வதா ஆளுமை தன்மை? உன்னை ஆண்டு பார், நீ உனக்குள் இருக்கும் நிலையை ஆண்டு பார், உன்னை ஆளுமை தன்மையோடு உன்னை உற்று நோக்கி பார். நீர் உன்னை ஆள்கின்ற பொழுது காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்னும் நிலைகளுக்குள் இருக்கும் பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உன்னை நீர் ஆண்டு பார். உலகத்தை ஆளும் ஆற்றல் தன்னை பெறலாம் இவன் போல் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. இவன் நிச்சயமாக 14 லோகங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஒரு மானிடனாக ஒரு மானிட உருவில் ஆண்டுதான் கொண்டிருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. புத்தன் அங்கு ஞானத்தை பெற்றுவிட்டான். அகத்தியன் பெரிய ஞானி, பாம்பாட்டி பெரிய ஞானி, காகபுஜண்டன் பெரிய ஞானி, வசிஷ்டன் பெரிய சித்தன். அச்சித்தனை எல்லாம் எவனாவது கண்டிருக்கின்றீர்களா? நேரடியாக எவரையாவது கண்டதுண்டா? எப்படி வந்து உரையாடுவார்கள்? எங்கிருந்து பெற முடியும் அவர்களிடம் உபதேச மொழிகளை? வணங்கிவிட்டு வரலாம், ஆற்றல் கிடைத்திருக்கின்றது என்று உணர்வீர்கள். கிடைத்திருக்கின்றதா இல்லையா என்பதை அவனே வந்து கூறுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நேருக்கு நேராக சித்தர்களையும் தேவர்களையும் இறை ஆற்றல்களையும் சிவபெருமானையும் திருமுருகப் பெருமானையும் நிச்சயமாக சொல்கின்றோம். பரந்தாமனையும் 10 அவதார நிலைகளையும் நேராக அமர வைத்து அவனை இருக்கையில் அமர வைத்து வினா தொடுக்கின்ற ஒரு சபை இருக்குமெனில் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை ஒன்றுதான் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. நேருக்கு நேராக மகாவிஷ்ணு வந்து உரையாடுவான். எவ்வேளையில்? ஏகாதசி பெருநாள் ஆற்றல் கொண்ட திதி பூஜை நிகழ்வுற்ற அத்தகைய வேளைதனில் முதலாவதாக வந்து ஆசி கூறுபவன் மகாவிஷ்ணு என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சஷ்டி பெருநாட்களில் திருமுருக பெருமான் வந்து உரையாடுகின்றான். முழுமதி நன்னாள் ஆசி திருநாளிலே சிவபெருமான் வந்து உரையாடுகின்றான். எப்படி உரையாடுகின்றார்கள்? இங்கெல்லாம் எங்கிருந்து ஆற்றல் வந்தது? எப்படி பெற்றார்களடா? இவர்களும் நம்மை போல் மாநிலர்கள் தானே. வினா எழும். ஆன்ம ஈகத்தில் தேடி தேடி அலைவோர்கள். அத்துணை வார நாட்களில் 2 நல் நாட்கள் எல்லாம் ஆலயம் சென்று கண்ணில் காண்பவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் வழங்கி இருந்த பொழுதும் இத்தகைய ஆற்றல் நமக்கு வரவில்லையே, எங்கிருந்து பெற்றார்கள்? உரைக்கின்றோம் அகத்தியன். பல்வேறு ஜீவநாடிகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஜீவநாடிகள் என்றால் என்ன? அகத்தியனும் சித்தர்களும் அமர்ந்து உயிரோடு உரையாடுகின்ற ஜீவநாடிகளுக்குள் இருந்து பெற்ற அற்புதமான அகத்தியனுடைய ஆசி மொழிகளை கேட்டு அவனோடு அவன் காட்டிய வழியில் பயணப்பட்ட அர்ப்பணிப்பு சரணாகதி பயணத்திற்கு தன்னை அர்ப்பணித்த நிலைக்கு கிடைத்த அற்புதமான ஆற்றல் தான் சபையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலும் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதான் இத்தகைய பேராற்றல் நாடி வந்த நிலை. அவ்வாறு நாடி வந்த நிலை கிடைக்க வேண்டுமெனில் என்ன புரிய வேண்டும்? தர்மம் 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 ஆற்ற வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கும். ஓம் அகதீஷாய நமக. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு என்பது அறிவு சார் நிலை கொண்ட சான்றோர்களுக்கு புரியும், ஆண்டோர்களுக்கு புரியும். எதிர்பார்ப்பு நிலையோடு கொடுப்பது தானம். எத்தகைய எதிர்பார்ப்பு பலனமின்றி போகிற போக்கில் செய்துவிட்டு செய்வது தர்மம் என்ற அகத்தியன் உரைக்கும். அத்தர்ம நிலையோடு வளம் வந்த அந்நிலைக்கு கிடைத்த ஆற்றல் தான் இது. எங்காவது ஒரு இடத்தில் தானே ஞானி தோன்றுவான், சித்தன் தோன்றுவான். அவ்வாறு எங்கும் இருக்கும் சித்தர்களின் ஞானிகளின் ஆற்றலை எல்லாம் தன் தவ நிலையின் மூலமாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல், பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் தன்னோடு கிரகிக்கக்கூடிய ஆற்றல் தன்னை பெற்ற ஒரு மானிடன் தான் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசான் என்று அகத்தியன் கூறுகிறார். எதற்காக சிவமகா வாழை சித்தன் என்னும் இந்நிலையை தேர்ந்தெடுத்து அகத்தியன் உரையாற்றி கொண்டிருக்கின்றான்? யாம் உரைத்தவாறு யுகமாற்ற நிகழ்விற்குரிய தலம் கலியுகத்தில் தான் அமைக்கப்பட வேண்டும். கலியுகத்தில் அமைக்கப்பட்ட தலத்தில் இருக்கும் சித்தனை ஆராய்ந்து அவனுக்குள் இருக்கும் அர்ப்பணிப்பு நிலையை ஆராய்ந்துதான் அகத்தியன் அங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம். அமர்ந்து அமர்ந்து அவனோடு தவம் கண்டு சிவம் சிவமாக தவம் இருக்க அவனுக்குள் அகத்தியம் தவம் இருந்து அவன் மூலமாக யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்துகின்ற அற்புதமான நிலையை களிநிலையில் அமர்ந்து அகத்தியன் ஆற்றும் தலம் தான் எம் சபை என்ற அகத்தியன் உரை. அகதீஷாய நமக. ஆகையால் தான் அகத்தியன் அமர்ந்து உரையாடுகின்ற ஒரு நூல் என்பது
இத்தகைய சபைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. என் நூலிலும் அகத்தியன் இதுபோன்று மானிட உருவில் உரையாட இயலாது, உரையாட முடியாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் எங்கும் நூல் கிடையாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நூல் இருந்தால் தானே உரையாடுவதற்கு. அகத்தியன் உரையாடுகின்ற ஆற்றலை ஜீவ ஏடுகளிலிருந்து பார்க்கலாம். எதிர் உரையாடல் ஆட முடியுமா? அகத்தியன் ஒளி கேட்க முடியுமா? அகத்தியனுடைய அற்புதமான சிவ ஞான உபதேசம் மொழி, உரை மொழி, தமிழ் மொழி இந்நூல் மட்டும்தான் இருக்கின்றது, என் நூலில் மட்டும்தான் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அந்நூலை பெற்றவன் தான் சிவமகா வாழை சித்தன். அவனுக்குள் தான் நூல் தஞ்சமடைந்திருக்கின்றது. அவனை தஞ்சமடையும் சீடர்களை நூல் தஞ்சமடைகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தஞ்சமடைந்த நூல்களில் இருந்து அற்புதமான காட்சிகள் சயன காலத்தில், கனவு காலங்களில், இகலோகத்தில் பணியாற்றுகின்ற பொழுது கண்மூடா காலங்களில் வருகின்ற காட்சிகள் அனைத்தும் சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான ஆற்றலே என்ற அகத்தியன் ஆசிகள் வழங்கி எம் இறை சீடர்கள் அமர்ந்த சபைதனில் அகத்தியன் உரையாட வேண்டுமெனில் அற்புதமாக அகத்தியனுக்குள்ளிருந்து பீரிட்டு வந்து கொண்டிருக்கும் ஆசிநிலை மொழிகள் எதற்காகவெனில் அகத்தியனை ஆனந்தப்படுத்துகின்ற சபைதனில் அகத்தியன் ஆனந்தத்தோடு உரையாடி கொண்டிருப்போம். நாளிகை பொழுதுகள் போவது தெரியாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு நிலை கொண்ட அற்புதமான சபைதனிலே வினாதொடுத்து அமர்ந்த சீடரே பரந்தாமனுடைய அற்புதமான நாமம் கொண்ட அருகாமையில் இருக்கும் பெருமாள் பட்டி என்னும் அத்தகைய கிராமத்திலே நடந்தேறிய சச்சங்க பெருவிழாவில் ஆற்றல் அமர்ந்து அற்புதமாக விஸ்வாமித்ரன் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் உரையாடினார்கள், மெய் சிலிர்த்து நின்றார்கள். அத்தகைய கிராம வளாகமதில் என்று உரைக்கின்றோம். அகத்தியன் அவங்க பிரசாத பை வாங்கி போக சொல்லுங்க. ஆற்றல் என்பது அற்புதமாக பகிரப்படுகின்றது, எவ்வேளைதனிலும் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரபஞ்ச ஆற்றல் ஆங்காங்கு பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கின்றது, உங்களை சுற்றிலும் இருக்கின்றது. இறை அங்குதான், உள்ளுக்குள் தான், சுற்றிதான் இருக்கின்றார். ஆனால் இறையை உணர்கின்ற தன்மையை ஒருவன் பெறுகின்ற பொழுது இறை அருகாமையில் இருப்பவன் உள்ளுக்குள் நுழைந்து விடுகின்றான் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. நிலையை பெரும் நிலையைத்தான் பெரும் பேர் பெற்ற நிலையாய் சபை நோக்கி வாருங்கள், பெற்றுவிடுங்கள் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக ஆசி மொழிதனை உரைக்க வைத்த சித்தனுக்கும் சீடர்களுக்கும் வாழ்த்து கூறி அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீஷாய. ஓம் அகதீஷாய நமக. அதாவது பெண்கள்லாம் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாரும் தான். பின்னாடி வந்து பெண்களுக்கு வந்து தாம்பூல நிலையதில் இருக்கக்கூடிய தூசுதனை, அத்தகைய உயர் தூசுதனை உண்மையான சபை சிவசபை ஆசானுக்குள் அத்துணையும் இருக்கின்றது என்று ஏற்று அதனை உங்களுடைய சரீரத்தில் அணிந்து பாருங்கள். இன்று இரவு அவரவர்கள் சரணாகதி நிலைக்கேற்றவாறு சயன காலத்தில் பாலதிரிபுர சுந்தரி அருங்காட்சியாய் தெரியவில்லை எனில் சபை நோக்கி வாருங்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதில் கொடுக்கக்கூடிய பிரசாத பையில் அவ்வளோ மகிமை இருக்குது. பெண்களுக்கு அணியக்கூடிய சேலை, பாலதிரிபுரியோட சுந்தரியோட பூஜை ரூம்பில் வைக்கக்கூடிய ஒரு படம், நீங்கள் உடம்போடு வச்சுக்கிடக்கூடிய ஒரு சின்ன படம், பிறகு இதில் முருகப்பெருமானோட திருவேல் ஒன்று, அது வந்து 37,000 கோடி லோகங்களோட ஆற்றலை வாங்கின. கடையில் வாங்கினான்னா அது வேற, இங்கே அகத்திய பெருமான்கிட்ட வாங்குறது அது வேற. கொண்டி வக்கீல எல்லா சீடர்களோட இல்லங்களையும் அது சூட்சமமாக ஆட்சி பண்ணிட்டு வருது. திருவேலானது கொண்டி உள்ளுக்குள்ளே வைக்கல உங்களோட தேகத்துக்குள்ளே வந்துடுது. அந்த அற்புதமான ஆற்றல் மிகுந்த வேலு இதெல்லாம் உயர் சரணாவதியோடு வச்சு நீங்கள் வாங்கிட்டு போக வேண்டியது. போகையில் இதுக்கு மேலே ஒரு விஷயம் கிடையாது உலகத்தில். சரணாகதிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான அந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பார்த்து கும்பிடணும், சிவசபையை எப்பவும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுக்கப்பட்ட அந்த பரிசு பொருள்லாம் சிவசபையோட திருநீர் இருக்குன்னு நினைக்கிறேன். திருநீர்லாம் போட்டு வந்துட்டீங்களா? திருநீர் பொட்டலங்கள் இருக்கா? அதோட இருக்குங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க போகையில். அதனால் எல்லாம் இருந்து மதியம் சாப்பிட்டு நல்லா இது மாதிரியெல்லாம் ஒரு கடவுள் பேசுத, அகத்தியர் பேசுத, சிவபெருமான் பேசுத, பின்னாடி செண்பகவல்லி அம்மாள் கூட வந்து பேசும். அதெல்லாம் பொறுமையாக இருந்து கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே பாத்ரூம்பு கீழே இருக்குது, அங்கே பெண்கள் போகிறாங்க. ஆனால் நமக்குள்ளே என்ன செய்யுதுன்னா வெளியே போயிடுறாங்களோ நம்மன்னு இங்கேருந்து கையை காமிச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க கீழே கழிப்பறை போயிட்டு வராங்க. சில நேரங்களில் 1-2 பேர் வெளியே போயிடுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லப்படுது. அதனால் ஆண்களும் வந்து இப்போ சேலை மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு உண்டான பிரசாத பையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமர்ந்திருந்து இறை என்னத்தை ஓடி 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 என்னத்தை கண்டோம். இப்படி நிகழ்வுகள் எங்கே நடக்கும்? கைலாயத்தில் தான் நடக்கும். அங்கே போய் நம்ம பார்க்க முடியுமா? சூட்சமத்தில் போய் இயல்பில் கைலாயத்தையே கொண்டாந்து அமர வச்சு அகத்திய பெருமான், சிவபெருமான, முருகப்பெருமான, தேவியர்களை எல்லாத்தையும் கூட்டு நீங்கள் கேட்காத ஆன்மீக வினாக்களுக்கு உயர்வான விடையளிக்கு. சரி, கேட்கலான்னு பரவாயில்லை, கேட்காதவங்க அவங்க என்ன கேட்காங்க, அகத்திய பெருமான் என்ன பதில் சொல்லுதாரு, அதை இருந்து கேளுங்க. நீங்கள் என்ன நேரம் இருக்குது, உங்களுக்கு வேண்டியவங்கள வேணாலும் ஃபோன் பண்ணி வர சொல்லி கேளுங்க. அது அற்புதமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பங்கேற்று பயன்பெறுங்கன்னு கூப்பிடுங்க. அடிக்கடி இங்கே கோயில்பட்டியில் இந்த மாதிரி எளிமையான முறைகளில் சபைகளெல்லாம் இன்னும் தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற இருக்குது. சிவசபையோட அற்புதமான அத்தகைய இணையதளத்தில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிருந்து, யூடியூப் சேனலில் இணைஞ்சிருந்து சிவசபையோட பயணமாற்றுங்கன்னு சொல்லிட்டு, அடுத்து யார் ஞான வினாக்கள் கேட்க போகிறாங்க, பெண்கள் சைடு இருந்தாலும் சரி, ஆண்கள் சைடு இருந்தாலும் சரி கேளுங்க, இல்லைன்னா சீடர்கள் கேளுங்க. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. எம்மால் ஆகும் செயல் எதுவுமில்லை, உம்மால் ஆகாத செயல் என்று எதுவுமே